ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சொரக்காயை வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி சப்பாத்திக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். காலையிலேயே வச்சிட்டிங்கனாக்கா நைட்டு வரைக்கும் ஊட்டிடலாம். ஒரு அரை டம்ளர் போல் துவரம்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துட்டேன். தக்காளி, வெங்காயம், சொரக்காய் எல்லாத்தையும் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி மட்டும் சேர்த்து உப்பு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஒரு 6லேருந்து 7 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து அதுக்கு வந்து இன்றைக்கி சைடிஷ்க்கு முட்டை கிரேவி தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். பேசிக் மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு முட்டையை அவிச்சு போட்டு எடுத்து கொடுத்துருந்தேன். ஏற்கனவே ஒரு ஆஃபாக போட்டிருந்தேன். அப்போ வந்து ரப்பர் மாதிரி இருக்குன்னு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி முழுசாகவே போட்டு கிரேவி மாரி வச்சுட்டேன். பருப்பை எடுத்துட்டு நல்லா கடைஞ்சி விட்டுட்டு ஜீரகம், கடுகு, உளுந்தரிசி, பட்டை வத்தல் போட்டு தாளித்து எல்லாத்தையும் லஞ்ச் பேக்கில் பேக் பண்ணி எடுத்து கொடுத்துட்டேன். அப்படியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையை ஊற்றி இந்த சாம்பாரை வச்சு சாப்பிட கொடுத்துட்டேன். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார்